எல்லோருக்கும் வணக்கம். சில சம்பவங்கள் வாழ்நாள் முழுக்க மறக்கப் போவதில்லை. நான் சொல்லப் போகும் விஷயமும் அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால நானு, எனது அண்ணன் கருணாநிதி அவர்களும் டிவிஎஸ் 50ல அழகர்கோயிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தோம். மாலை 6 மணிக்கு மேலே இருக்கும் அது அந்த நேரம். வண்டி வரும்போதே கொஞ்ச நேரத்தில் வண்டியோட ஹெட்லைட்டு பீஸ் ஆகிடுச்சு. பல்பு பீஸ் ஆகிடுச்சு. ஹெட்லைட் பல்ப் பீஸ் ஆகி இருட்டாகிடணும். அந்த அவரோட கண் பார்வை தெரிகிற தூரத்தில் மெதுவாக வண்டி ஓட்டிக்கிட்டே வந்தார். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுச்சு, ஏதாவது வண்டி இன்னொரு வாகனங்கள் வெளிச்சம் வந்தோன்னே கொஞ்சம் வேகமாக ஓட்டுவார். இப்படி ஓட்டிவிட்டோன்னே சில வாகனங்கள் கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருந்துச்சு. ஒரே ஒரு கொஞ்ச நேரம் சென்று பார்த்தோன்னா ஒரு வாகனத்தோட வெளிச்சம் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. அந்த வாகனத்தோட வெளிச்சத்துலேயே முன்னால் ஓட்டிகிட்டே இருந்தால் அதுவும் ஒரு இருசக்கர வாகனம் தான். அப்போ என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பித்தார். அந்த வெளிச்சத்தை வச்சே அண்ணா ஸ்பீடாக ஓட்டிகிட்டே வந்தார். ஓட்டிகிட்டே வரும்போது பார்த்தா எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கப்புறம் தான் தோணுது, அவர் எங்களுக்கு வெளிச்சம் வேணும் என்பதற்காக நாங்கள் கேட்காமலே அந்த மனிதர் பின்னால் வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே வர்றாரு எங்களுக்கு. கிட்டத்தட்ட எங்கேருந்து அந்த அழகர் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம புதூர் வர்ற அப்போலாம் வந்தீங்கன்னா புதூர்கிட்ட வந்தால் தான் உங்களுக்கு வெளிச்சமே இருக்கும். அது வரைக்குமே அவரோட வண்டி எங்களை கிராஸ் பண்ணி போகாமல் எங்கள் பின்னாலே வந்தார். அவர் வச்சுருக்கிறது நாங்கள் டிவிஎஸ் 50 சொல்லி பழைய மொப்பட்டில் வர்றோம். அந்த டயத்தில் இருந்த வண்டி அது. அவர் வர்றது ஒரு பைக்கு, ஹீரோ ஹோண்டா மாதிரியான ஒரு பைக்கு. ஆனால் அவர் முகம் அவ்வளோவா நாங்கள் சரியாக கவனிக்கல. எங்களுக்கு கூடிய டிஸ்டன்ஸில் வந்தார். ஆனால் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த புதூர் வந்ததுக்கப்புறம் தான் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டார். பட் அந்த மனிதனை நான் மறந்துட்டேன். அந்த மனிதரோட முகம்லாம் எங்களுக்கு தெரியல. நாங்கள் நன்றி சொன்னதோட சரி. அவர் போக்கில் கிராஸ் பண்ணி சிரிச்சுட்டு போயிட்டார் மனிதர். அந்த மனிதரோட முகத்தை மறந்துட்டோம். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் ஆனதுக்கப்புறமும் அவருடைய செயல் மட்டும் என் மனதிலிருந்து நீங்காமல் இருக்குது. எப்பப்பெல்லாம் அது எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த இதை சம்டைம் நினச்சி பார்ப்பேன். உங்கள்கிட்ட அந்த ஒளி கொடுத்த மனிதரை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.